ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிஎஸ்கேஆர் ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஆவாரம் பூட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். லைக் இது வந்து நிறைய ஹியூஜ் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. சுகர் பேஷண்ட்டுக்கு, கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களுக்கா இருக்கட்டும், இதை தினநித்தியமும் காலைல ஏஞ்சி நீங்கள் இந்த டீ குடிக்கும்போது லைக் உங்களோட சுகர் லெவல் கம்ப்ளீட்டாக ரிடியூஸ் ஆயிரும். சுகர் பேஷண்ட் தான் குடிக்கணும்னா கண்டிப்பாக இல்லை, கேர்ள்ஸுக்குமே கொடுக்கலாம். லைக் இன்ஃபர்டிலிட்டி, இந்த ஒயிட் டிஸ்சார்ஜாக இருக்கட்டும், இல்லை மினிஸ்ட்ரியலில் நிறைய பிளட் ஃப்ளோவாக இருக்கட்டும், யூரினரி இன்ஃபெக்ஷனாக இருக்கட்டும், இந்த மாதிரி எது இருந்தாலுமே சரியாக போயிடுங்க. பசங்களுக்கு இதில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இல்லை ஆவாரம் பூ மட்டும் இல்லை, இதோட அதிமதுரம், நன்னாரி, திப்பிலி, நெல்லிக்காய், இந்த மாதிரி 13 வகையான ஆரோக்கியமான பொருட்களை சேர்க்குறாங்க. இதனால இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்காக இருக்கட்டும், கொலஸ்ட்ரால் பேஷண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே டயபெட்டிக் லெவல் கண்ட்ரோலுக்கு வருது. ஹியூமினிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, ஹேர் க்ரோத் பண்ணுது, லைக் யூரினரி இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் கண்ட்ரோல் ஆகுது. பிசிஓடி ப்ராப்ளம், ஃபர்டிலிட்டி, மென்ஸ்ட்ரல் சைக்கிள் எதுக்காக இருந்தாலும் இது வந்து ஒரு பெரிய தீர்வாக இருக்குது. ஆவாரம் பூவை ஒரு ஏழைகளின் தங்கன்னே சொல்லுவாங்க. லைக் அந்த அளவுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதை வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் காலத்தில் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம நிறைய பேர் இதை யூஸ் பண்ணுறதில்ல, நம்மளுக்கு டைம் இருக்கிறதுல எல்லாம் கொண்டு வந்து செய்கிறதுக்கு. அதனால தான் இந்த மாதிரி ஒரு சிறு முயற்சியில் தனா ஃபுட்ஸ் வந்து ஆவாரம் பூட்டியை கொண்டு வந்திருக்காங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதில் இருக்கிற நிறைய பெனிஃபிட்ஸ் ரொம்ப யூஸாக இருக்கும். லைக் பெரியவங்க தான் குடிக்கணுமானா கண்டிப்பாக இல்லை, நம்மளோட பசங்களுக்கும் கொடுக்கலாங்க. கிட்ஸுக்கு இப்போலேருந்தே கொடுத்தா அவங்களோட ஸ்கின்னோட இன்ஃபென்ச்மெண்ட்டாக இருக்கட்டும், லைக் பழப்பழன்னு ஆகிறதா இருக்கட்டும், லைக் அவங்களுக்கு ஏதாவது ஸ்கின்ல ரேஷஸ் இருந்தாலோ இல்லை ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலுமே அதை வந்து சீக்கிரமாக குணப்படுத்தி கொடுக்கும். இல்லை அவ்வளோ சக்தி இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.